வணக்கம். நாம் இப்போ மணப்புரம் ஃபைனான்ஸ் அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, எப்போ ரிவர்சல் நடக்கும், வென் என்ட்ரி எக்ஸிட், நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்றதை பார்த்துடலாம். இது மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசனோட பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்கிறது. ஸோ இப்போ ட்ரெண்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப்வர்ட் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓவரால் ட்ரெண்டு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன், இந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, இந்த க்ரீன் லைன், ஸோ பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் கொஞ்சம் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ரெட் லைன். ஸோ ஒரு பிரேக் அவுட் இல்லை பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், ஓவராலாக பாசிட்டிவ். ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் போயிட்டு இருக்கு. ஸோ என்ட்ரி எக்ஸிட் எப்போ எடுக்கலாம், ரிவர்சல் எப்போ? ரிவர்சல் இந்த ப்ளூ லைன், இந்த ப்ளூ லைன் 224 கீழே ஒரு டே க்ளோஸ் வித் ஹை வால்யூம் வச்சா டெஃபினெட்லி இட் வில் பி அ ரிவர்சல். அப்போது என்ன ஆகும், ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்டும் பிரேக் டவுன் ஆகும். இந்த சேனல் இருக்குது, இந்த சேனலோட ரேஞ்ச் 198லேருந்து 253 வரைக்கும் இருக்குது. ஸோ இது மிடில் ஆஃப் தி சேனல், இந்த மிடில் ஆஃப் தி சேனல் இது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி சேனலை பிரேக் டவுன் பண்ணணும். இங்கே ரிவர்சல், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன், இந்த பிரேக் டவுன் வித் ஹை வால்யூம் பிக் கேண்டலோட பிரேக் டவுன் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல். ஆல்மோஸ்ட் அதில் 224 ரேஞ்சில் இருக்குது. சரி, பிரேக் டவுன் ஆகி எங்கே வரும் அடுத்த டார்கெட், சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 209ல் இது ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு பாட்டம் ஆஃப் தி சேனல், ஆக்சுவலி இது சேனல் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், அது என்னன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். பாட்டம் ஆஃப் தி சேனல் கிட்ட 198. இன்கேஸ் அங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே வந்துன்னா ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் இங்கே என்ட்ரி எடுக்கலாம். இங்கே 198ல் வந்து சப்போர்ட் எடுத்து பாட்டம் ஆஃப் தி சேனலில் மறுபடியும் ஒரு கேண்டில் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா, பிக் கேண்டில், பிக் ஹை வால்யூமோட, அங்கே ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் தே கேன் டேக் அ என்ட்ரி. ஏன் என்ட்ரினா, எங்கே என்ட்ரி எடுக்கிறது, எங்கே எக்ஸிட் ஆகிறது ஒரு குழப்பம் இருக்கும் எல்லாருக்கும். திடீர்னு 5% குறையும், உடனே நாம் ஒரு என்ட்ரி பண்ணுவோம், மறுபடியும் ஒரு 5% குறையும். ஸோ ஒரு ரேஞ்ச், எந்த ரேஞ்சில் எடுத்தால் இட் வில் பி பெனிஃபிட். அதுதான் அந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி சேனல் ட்ரேடிங் பெட்டர். ஒன்று இங்கே நவ் யூ கேன் டேக் மிடில் ஆஃப் தி சேனல் கிட்ட யூ கேன் டேக் என்ட்ரி. பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிடில் ஆஃப் தி சேனல் இந்த எல்லோ லைன் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து, இந்த இது சப்போர்ட் எடுத்து மேலே வந்துருக்கு. ஸோ இங்கே தே கேன் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் ஒரு என்ட்ரி போடலாம், லோ ரிஸ்க் இன்வெஸ்டர் ஒரு பார்ஷியல் என்ட்ரி வைக்கலாம். ஆனால் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பட் வால்யூம் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு என்ட்ரி ஜோன் மிடில் ஆஃப் தி சேனல் எப்போவுமே. அதேமாதிரி பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலில் வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா அங்கே ஒரு என்ட்ரி ஜோன், ஹை ரிஸ்க் ஆஸ் வெல் அஸ் லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ். இதுக்கு கீழே இந்த பிளாக் லைன், இந்த பிளாக் லைன் என்னென்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன்னா என்னென்னா, என்ன ஆகுனா ப்ரைஸ் இங்கே 187 கிட்ட வரும், மறுபடியும் ஒரு 180 இல்லை 177 போவோம், மறுபடியும் 187லேருந்து பிரேக் அவுட் மேலே வரும், ஒரு 195 போவோம், மறுபடியும் கீழே வரும். அதான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். இந்த லைன் கீழே போவோம். சரி, நீங்கள் கீழே போந்து ஷார்ட் வச்சிங்கன்னா மறுபடியும் அபவ் தி பிளாக் லைன் 190 போவோம். ஓஹோ, பிரேக் அவுட் கொடுக்க சொல்லிட்டு நீங்கள் மேலே போனீங்கன்னா மறுபடியும் கீழே வரும், அதை சுற்றி வரும் அப் அண்ட் டவுன். ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன், பிளாக் லைன். ஸோ இது ஒரு சப்போர்ட்டு. என்ட்ரி எக்ஸிட் அடிக்கடி எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட வரும்போது ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஒன்று இங்கே இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் எது வைக்கிறதுனா, இங்கே ஒரு பிரேக் டவுன் ஆகி கேண்டில், ஒன் டே கேண்டில் க்ளோஸ், இந்த சேனல் கீழே க்ளோஸ் வச்சா நீங்கள் அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். யூ கேன் எக்ஸிட். கண்டிப்பாக இங்கே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. எப்போ வந்து நமக்கு தெரியாது, உடனே வரலாம் 2-3 டேஸில். இங்கே வந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் சான்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 234 வந்துட்டு மேலே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் கீழே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 232ல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்கேஸ் இதெல்லாம் பிரேக் அவுட் நல்லபடியாக கொடுத்தா வித் ஹை வால்யூம், அடுத்த டார்கெட் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா 253. ஸோ நீங்கள் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலில் ஒரு ரிஸ்க் எடுத்தீங்கன்னா 226, எல்லாம் கரெக்டாக போச்சுன்னா 53, ஆல்மோஸ்ட் ஒரு 50 rupees நெய்லி ஒரு கெயின் வரும். இது சில பேருக்கு எங்கே என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணும், என்ட்ரி ரெண்டே என்ட்ரி தான். மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட வரும்போது ஒரு என்ட்ரி, பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட வரும்போது ஒரு என்ட்ரி. இன்கேஸ் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் 198ல் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் எய்தர் எக்ஸிட் ஆகணும்னா மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட வரும்போது எக்ஸிட் ஆகணும், ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட். சரி, ஆல்மோஸ்ட் 26 rupees. இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னா அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் 253. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 ரூபா உங்களுக்கு கெயின் வரும். இதுதான் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இது நான் சொல்கிறது சேனல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துட்டோம், டார்கெட்டும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டார்கெட் இந்த நான் சொன்ன மாதிரி இதை பிரேக் டவுன் கொடுத்தா இது ஒரு சப்போர்ட் லைன், இந்த பாட்டம் ஆஃப் தி சேனல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பிரேக் அவுட் கொடுத்தா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ், மேலே டார்கெட், இதுதான். ஸோ யாருக்கெல்லாம் அடிக்கடி என்ட்ரி எடுக்கணும் நினைக்கிட்டு ஒரு மங்கா தர்றாங்களோ அவங்களாம்
யூ கேன் அவாய்ட் திஸ் பை ஒன்லி இது ஒரு என்ட்ரி எக்ஸிட் எங்கன்னா இங்கே டாப் அண்ட் ஆஃப் தி சேனல். இல்லை இங்கே என்ட்ரி எடுத்தவங்களாம் பாட்டம் அண்ட் ஆஃப் தி சேனல் என்ட்ரி எடுத்தவங்க இங்கே ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மிடில் அண்ட் ஆஃப் தி சேனலில் மறுபடியும் இங்கே வரும்போது தே கேன் கம்ப்ளீட்லி எக்ஸிட். ஸோ தட் மொத்தமே உங்களுக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி ஒரு எக்ஸிட். இது இன்கேஸ் பிரேக் டவுன் ஆகி சேனல் கீழே போச்சுன்னா இங்கே ஒரு எக்ஸிட். ஸோ இதெல்லாம் சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப கஷ்டப்படாமல் அடிக்கடி ட்ரேடிங் பண்ணாமல் ப்ரோக்கரேஜுக்கு சார்ஜ் கொடுக்க வேண்டாம். இது இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்லாம் சப்ளை அண்ட் டிமாண்ட். இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் பற்றி தெரியும்னா என்னோட முந்தைய வீடியோஸை பார்க்கலாம். ஸோ இதுதான் மணப்புரம் ஃபைனான்ஸோட டெக்னிக்கல். தேங்க்யூ. இது ஜிபி இன்வெஸ்டர் ஜோன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் மறுபடியும் வந்து என்னோட லெவல்ஸை ரெஃபர் பண்ணுறீங்களோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.